அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய கடக ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதிநிலை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும், மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு எப்படி அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு கடகராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கையானது மகர ராசியில் நடக்கப் போகுதுங்க. அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சேரப்போகிறாரு. மேலும் 20ஆம் தேதி புதன் பகவானும் கும்பத்தில் மாறுவார். மகரம் கும்பத்தில் கிரக பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த பிப்ரவரி பிறந்திருக்கு. இதனால் இந்த பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வருதுங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சோர்ந்து முடங்கி போயிருந்த உங்களுடைய உள்மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுங்க. புதிய திட்டங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறலாம். ஒத்து வராத, உதவாத, உண்மை இல்லாத உறவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் ஒதுக்கி தள்ளி விடுவீங்க. அதே மாதிரி புதியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வீடு, வாகன பராமரிப்பு செலவு கூட உங்களுக்கு அதிகரிக்கலாம். சில காரியங்களை நீங்க போராடி முடிக்க வேண்டியதா வருங்க. எந்த காரணத்தை கொண்டும் பிரபலங்களை பகைத்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது. பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுடைய மனசை வாட்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்வீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. நீங்க செய்யக்கூடிய உதவி கூட உங்களுக்கே பிரச்சனையாக முடியலாம். அதே சமயம் உத்தியோகத்திலையும் மறைமுக எதிர்ப்புகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு வரக்கூடும். அப்படிங்கிறதுனால அலுவலகத்தில் அதிகமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்ப்பது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. ஏதோ ஒன்றை இழந்தது போல இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறி உற்சாகம் அடைவதற்கான காலகட்டம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஆரம்பமாகும். அதே மாதிரி தீவிரமாக வேலை தேடி கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. தற்கால பணிகளில் இருப்பவங்க நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மூத்த சகோதரர் பகையை மறந்து வழிய வந்து பேசுவாங்க. அடகுல இருந்த நகையை இந்த மாதத்தில் நீங்க மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சித்தர்கள் மகான்களினுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு வருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் வாரிசு உருவாவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கு. அதனால அதை கண்டு நீங்க கவலை கொள்ள வேண்டாம். இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கடகராசி அன்பர்கள் கவலை கொள்ளவே வேண்டாம். இனி வர காலத்தில் உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும். அதே மாதிரி மகனின் திருமணத்தை விமர்சையா நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை வெறுத்து விடுவீங்க. உறவினர்களினுடைய அன்பு தொல்லை இந்த
மாதம் குறையலாம். வங்கி கடனில் ஒரு பகுதியை தீர்ப்பீங்க. புது வீட்டில் குடி புகுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய பெறுங்க. அதே சமயம் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். யாரையுமே தூக்கி எறிந்து பேசாதீங்க. திடீர் பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றியை தரும். இருந்தாலும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். இருப்பினும் தாயாரினுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்று புது இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம், பதட்டம், சிறு சிறு ஏமாற்றம், வீண் பழி வந்து அடிக்கடி செல்லுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத பயம் வந்து போகலாம். இருப்பினும் முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் காரணத்தை கொண்டும் கையெழுத்திட வேண்டாம். அரசு காரியங்கள் இழுபறியாக தாங்க செய்யும். யோகா தியானத்தில் ஈடுபடுவது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் குறித்து முழுமையான அறிவு உங்களுக்கு கிடைக்குங்க. உணவு, கெமிக்கல், ஏற்றுமதி, இறக்குமதி, மர வகைகளால் அதிக ஆதாயம் அடைவீங்க. ஆர்வம் இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க. கடையை விரிவுபடுத்தி கட்டி முடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய பகுதியானது வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். புதிய கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமைய பெறும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. கை நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவாங்க. பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீங்க. மூத்த அதிகாரி அடிக்கடி விடுப்பில் போகிறதுனால அந்த பதவிக்குரிய பணிகளையும் திறம்பட முடித்து எல்லாரையுமே வியக்க வைப்பீங்க. அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய சிலர் விருப்ப ஓய்வு எடுத்துவிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு தாவ முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சில விஷயங்கள் குழப்பம் நிறைந்த சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் விளைவா மன அழுத்தம் உங்களுக்கு உருவாகலாம். மன அழுத்தத்தால் உடல் ரீதியான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவில்லாத நிலைக்கு நீங்க தள்ளப்படலாம். மேலும் உங்களுடைய முன் கோபத்தை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய முன் கோபத்தின் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிக முன் கோபத்தால் பல பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபத்தை குறைத்து கொள்வது உத்தமங்க. நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாகிறது. அதற்கான வெற்றியையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. நண்பர்களின் ஆதரவால் இதுவரைக்கு முடிக்க முடியாத பல செயல்களையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. பிள்ளைகளால் கவலை ஏற்படதாங்க செய்யும். புதிய நண்பர்களினுடைய பழக்கம் ஏற்படும். குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு இந்த மாதத்தில் இருக்குங்க. கோபத்தால் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பிரச்சனையை முடித்து கொள்ளுங்க. ஏதேனும் ஒரு குழப்பத்திலேயே இந்த மாதம் இருப்பீங்க. மன நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு யோசனையிலையும் இருப்பீங்க. அதிக ஆசையால் ஏதேனும் ஒரு தேடல்லையும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியத்தை நோக்கி பயணிக்கும் போது எதிர்பாராத தடங்கல்கள் இந்த மாதம் உண்டாகத்தான் செய்யும். ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிக அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. கடந்த மாதத்தில் இருந்தது போல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களால் அனுபவிக்க முடியாத நிலை உருவாகலாம். இது மன விரக்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை கொள்வது முக்கியம். தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு
வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு அப்படி இல்லைனா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணி இடங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படதாங்க செய்யும். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளுக்குரிகையில் வீற்றிருக்கும் கால பைரவரை சென்று வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முனீஸ்வரர்.